அகரத்தின் அன்பு வணக்கங்கள். பொதுவாக விஷ்ணு பகவான் உலகில் எப்போதெல்லாம் அதர்மம் தலையடிக்கிறதோ அப்போதெல்லாம் அவதாரம் எடுத்து உலகை காப்பார் என்று நம்பப்படுகிறது. பாகவத புராணத்தில் விஷ்ணு பகவான் 25 அவதாரங்கள் எடுத்தார் என்று கூறப்பட்டுள்ளது. அக்னி புராணத்தில் 10 அவதாரங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இது எல்லாம் நாம் அறிந்ததே. அதே நேரம் விஷ்ணு பகவான் சப்த அவதாரம், அதாவது வாயு புராணத்தில் விஷ்ணு பகவான் சப்த அவதாரங்கள் எடுத்துள்ளதாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஒருமுறை அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் போர் ஏற்பட்டது. அப்போரிலும் தேவர்களே வெற்றி பெற்றனர். எப்போது போர் ஏற்பட்டாலும் இறுதியில் வெற்றி தேவர்களுக்கே கிடைக்கின்றது என்று அசுரகுருவான சுக்கிராச்சாரியார் கோபப்பட்டார். தேவர்களை எப்படி வெற்றி கொள்வது என சிந்திக்க தொடங்கினார் சுக்கிராச்சாரியார். அதன்படி தேவர்களின் குருவான பிரகஸ்பதிக்கு தெரிந்த சில போர் நுட்பங்கள் தனக்கும் தெரிந்தால்தான் அசுரர்களின் பலமும் கூடும், அதனால் வெற்றியும் பெற முடியும் என எண்ணிய சுக்கிராச்சாரியார் அந்த பலத்தை வேண்டி 1000 ஆண்டுகள் தவம் இருந்தார். இதனை அறிந்த தேவர்கள் அவரை தவம் செய்ய விடாமல் பல வழிகளில் அதனை தடுக்க முயற்சித்தனர். இதனால் சுக்கிராச்சாரியாரின் தாயும் பிருகு மகரிஷியின் மனைவியுமான அதிதி தேவர்களை ஒடுக்க எண்ணினார். அதனை பல வழிகளிலும் தடுத்தான் இந்திரன். இந்திரனின் அனைத்து சூழ்ச்சிகளையும் தவிடுபொடியாக்கினார் சுக்கிராச்சாரியாரின் தாய் அதிதி. இந்திரனால் சுக்கிராச்சாரியாரின் தவத்தை கலைக்க முடியவில்லை. எனவே இந்திரன் தேவர்களை அழைத்துக் கொண்டு விஷ்ணு பகவானிடம் சென்று முறையிட்டான். விஷ்ணுவும் தேவர்களை காப்பதாகவும் சுக்கிராச்சாரியாரின் தவத்தினை கலைப்பதாகவும் உறுதியளித்தார். இதனால் விஷ்ணு பகவான் தன்னுடைய சக்கராயுதத்தால் அதிதியின் தலையை துண்டித்தார். இதனை கண்டு கோபமடைந்த அதிதியின் கணவரான பிருகு மகரிஷி, நீர் ஒரு பெண்ணின் தலையை அறுத்ததால் பூலோகத்தில் 7 முறை மனிதனாக பிறக்க கடவாய் என்ற சாபத்தை விஷ்ணு பகவானுக்கு கொடுத்தார். இதனைத் தொடர்ந்தே பகவான் விஷ்ணு தாத்ரேயர், பரசுராமர், ரகுநாதன், வியாசர், கிருஷ்ணர், உபேந்திரன், கல்கி என்ற 7 அவதாரங்களை எடுத்தார். இதுவே விஷ்ணு பகவான் எடுத்த சப்த அவதாரமாகும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள், கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.